கம்யூனிஸ்டில் தோழர் முத்தரசன் அவர்கள் கேட்டிருக்காரு, இது முரட்டுத்தனமானதா இருக்குது, உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்னு. கரெக்ட். அண்ணாமலை அவர்கள் கூட பீச்சில் வந்து ஒரு ஏர் கூலர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் உக்காந்துட்டு, இன்ஃபேக்ட் நேற்று அதை பண்ணியிருந்தாருன்னா நிஜமாவே ஒரு சக்சஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா கோர்ட் வந்து அது சுயமோட்டோவா எடுத்துக்கினாங்க. சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது வேலிடா இருந்திருக்கும். அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்தா தோழருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்திருக்குமா? அண்ணன் திருமா அவர்கள் சொல்றாரு, பரபரப்பு அரசியல் செய்கிறார் அப்படின்னு. இது இவர் வந்து 21க்கு முன்னாடி என்ன மாதிரி அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க? சரி, நான் ஒண்ணு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு கொடுமைகள் நடந்திருக்கு. இதில் வந்து மகளிர் விடுதலை இயக்கம், விடுதலை மகளிர் அணியா ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. இதை வச்சு இதுக்கு முன்னாடி நடந்தப்பெல்லாம் அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஹத்ராஸ்ல நடந்தது, ஜம்முவில் நடந்தது, மாப்பியில், ஊப்பியில், பீகார்ல நடந்தது, ஏன் காசால நடந்தது, அப்படின்லாம் இங்க போராட்டம் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களே. இதுக்கு திரும்ப அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன சொல்லுங்க? கூட்டணி தர்மம் அப்படின்னா இங்க கண்ணு முன்னாடி ஒன்று நடக்கும்போது இதை பத்தி நாங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டோம். ஆனா வேற எங்கேயோ 1000 மைல் 2000 மைல் தாண்டி நடந்தா, வேற நாட்டில் நடந்தாலும் அதுக்காக குரல் கொடுப்போம்னா யாருக்காக கட்சி நடத்துறீங்க நீங்க? தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு நாங்கள் யாருக்காகவும் குரல் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கூட்டணியில் ஒட்டினுக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு மட்டும் ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களெல்லாம் பார்த்தா மாங்காய் மடையர்கள் மாதிரி தெரியுதா? நாங்கள் தானே ஓட்டு போடுறோம், எங்க கிட்ட தானே ஓட்டு கேட்க வரீங்க. அப்போ எங்களுக்கு ஒன்று நடக்கும்போது குரல் கொடுக்க மாட்டீங்க. கேட்டால் கூட்டணி தர்மம் பாசாக்கா வந்துடும். திருட்டு பையன் செவரேறி குச்சி வராயா, அதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? பாசாக்கா வந்துடும் திருட்டு பையன் மல்ல மாதிரி முடிச்ச வைக்கலாம் உள்ள வந்து நிற்கிறானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க?